Hello students, welcome back. இப்போ நம்ம exercise 2.4ல first question solve பண்ணுவோம். Find the next three terms of the following sequence. அதாவது ஒரு sequence ஓட first three terms கொடுத்திருக்கு. Next three terms என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். Okay, so இந்த sequence எப்படி continue ஆகுதுன்னு பாருங்க. First term, second term, third term இது மூணையும் compare பண்ணுங்க. எப்படி continue ஆகுதுன்னு நாம தான் understand பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் பார்த்தோன்னா 8 3s 24ன்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ இதே பேட்டர்னில் தேர்ட் டேர்ம் இருக்கான்னு பார்ப்போம். அப்போ 24 × 3 என்ன? 72. ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம்னா இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு டேர்மை விட அடுத்த டேர்ம் 3 டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிடலாம். ஸோ இதே பேட்டர்னில் நம்ம 4, 5, 6th டேர்மை கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம A1ன்னு எடுத்துக்குவோம். ஸோ A1 = 8. அப்போ செகண்ட் டேர்ம் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டேர்மை விட 3 டைம்ஸாக இருக்குது. ஸோ அதுதான் 24. அப்போ தேர்ட் டேர்ம் எப்படி இருக்குது? செகண்ட் டேர்மை விட 3 டைம்ஸாக இருக்குது. ஸோ 24 3s 72. ஸோ அதே பேட்டர்னில் கண்டினியூ பண்ணோம்னா இப்போ ஃபோர்த் டேர்ம் எப்படி இருக்கும்? 72 × 3 times இருக்கும். ஸோ 3 2s 6, 3 7s 21, 216. அடுத்து ஃபிஃப்த் டேர்ம் 216 multiply with 3. 648. அடுத்து சிக்ஸ்த் டேர்ம் 648 multiply with 3. 3 is 24, remainder 2, 4 is 12, plus 2 14, remainder 1, 6 3s 18, plus 1 19. So 1944. இதுதான் first questionக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சப்டிவிஷனை சால்வ் பண்ணுவோம். செகண்ட் சீக்வன்ஸை பாருங்க 5 1 -3ன்னு டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 4 இருக்குது. அதாவது 5 - 4 தான் என்னது 1. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மில் 4 செப்பரேட் பண்ணால் தான் செகண்ட் டேர்ம் கிடைக்குது. அப்போ அதே மாதிரி நம்ம அடுத்த 2 டேர்மை செக் பண்ணோம்னா அப்போ 1 - 4 தான் என்ன கிடைக்கும்? -3 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து 4 4 டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 5, செகண்ட் டேர்ம் வந்து 5 - 4 1. அடுத்து தேர்ட் டேர்ம் 1 - 4 -3. இப்போ ஃபோர்த் டேர்ம் வேணும். ஸோ -3ல் 4 சப்ராக்ட் பண்ணோம்னா -7. அடுத்து ஃபிஃப்த் டேர்ம் -7 - 4. ஸோ we get -11. அடுத்து சிக்ஸ்த் டேர்ம் -11ல் -4 சப்ராக்ட் பண்ணோம்னா -15. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் நாம தேர்ட் சீக்வன்ஸை சால்வ் பண்ணுவோம். 1/4, 2/9, 3/16. ஸோ இந்த சீக்வன்ஸோட நியூமரேட்டர்ஸை பாருங்கள் 1 2 3ன்னு போகுது. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மில் 1, செகண்ட் டேர்ம் 2, தேர்ட் டேர்மில் நியூமரேட்டர் 3ன்னு இருக்குது. அப்போ ஃபோர்த் டேர்ம் எப்படி இருக்கும்? நியூமரேட்டரில் 4ன்னு இருக்கும் இல்லையா? ஓகே. ஃபிஃப்த் டேர்மில் நியூமரேட்டர் எப்படி இருக்கும்? 5ன்னு இருக்கும். சிக்ஸ்த் டேர்மில் எப்படி இருக்கும்? நியூமரேட்டர் 6ன்னு இருக்கும். இப்போ நம்ம டினாமினேட்டர் என்ன வரும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேர்மோட டினாமினேட்டரை பாருங்க 4ன்னு இருக்கா? செகண்ட் டேர்ம் டினாமினேட்டர் 9, தேர்ட் டேர்ம் டினாமினேட்டர் 16. ஸோ இந்த டினாமினேட்டர்ஸ் என்ன சீக்வன்ஸில் கண்டினியூ ஆகுதுன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் 2² சொல்லிடலாமா? ஏன்னா 2² தான் 4. அப்போ செகண்ட் டினாமினேட்டர் 3² சொல்லிடலாம். ஏன்னா 3² 9. அப்போ தேர்ட் டினாமினேட்டர் 4² இருக்கு. கரெக்டா? 4² என்னது 16.
ஸோ அப்போ அதே பேட்டர்னில் கண்டினியூ பண்ணோம்னா அப்போ ஃபோர்த் டேர்மோட டினாமினேட்டர் எப்படி இருக்கும் 5 ஸ்கொயர்ன்னு இருக்கும் கரெக்டா. அப்போ அடுத்தது 6 ஸ்கொயர், நெக்ஸ்ட் டேர்ம் 7 ஸ்கொயர். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4/5 ஸ்கொயர்னா 25. ஸோ இதுதான் ஃபோர்த் டேர்ம். தென் ஃபிஃப்த் டேர்ம் என்னென்னா 5/6 ஸ்கொயர் 36. தென் சிக்ஸ்த் டேர்ம் என்னென்னா 6/7 ஸ்கொயர் என்னது 49. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சீக்வன்ஸ்க்கான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, see you in next video.